அனைவருக்கும் வணக்கம். காஞ்சி மகான் அவர்கள் ஒரு சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பக்தர் ஒருவர் கேள்வி கேட்டார். சுவாமி, முருகப்பெருமானை சேவற்கொடியோன் என்று கூறுகின்றோம். ஆனால் வாழ்வில் நாம் வழக்கமாக கோழி கூவுகிறது என்று கூவுகின்றோம். அப்போது சேவலும் கோழியும் ஒன்றா அப்படின்னு கேட்டாருங்க. அது காஞ்சி பெரியவர் சொன்னார், கோழி என்பது பொதுப்பெயர். அது ஆண்பால் பெண்பால் ரெண்டும் சேர்ந்தது தான் கோழி. பெண் கோழியாக இருந்தால் பெட்டை கோழி அல்லது பேடு என்று கூறுவார்கள். அவ்வாறு கூறாவிட்டால் அது சேவலைத்தான் குறிக்கும். அப்போ கந்த புராணத்தில் கூட முருகப்பெருமானை கோழி கொடியோன் என்று சொல்வார்கள். கோழியை கொடியாக உடையவன். அப்போ அந்த இடத்துல கோழி என்று பொதுவாக குறிப்பிடுகின்ற பொழுது சேவல் தான். அப்போ சேவர் கொடியோன், இதுதாங்க அர்த்தம் அப்படி சொன்னார். உடனே பக்தர்கள் ஒருவர் கொக்கரக்கோ என்று சத்தம் போட்டார். அப்பொழுது காஞ்சி மகான் சொன்னார், கொக்கரக்கோ என்று கூறுவது தவறு. கொக்கு அரு கோ. கொக்கு என்றால் மாமரம், அரு என்றால் அறுத்தல், கோ என்றால் அரசன். சூரபத்மன் அவர்கள் தன் உயிரை பாதுகாத்து கொள்ள இறுதியில் முருகனோடு போரிட்டு தோற்று மாமரமாக நின்றார். அப்பொழுது தன்னிடம் இருந்த சக்தி வேலை மாமரத்தின் மீது முருகப்பெருமான் ஏவினார். வேல் சென்று மரத்தை இரண்டாக அறுத்தது, பிளந்தது. அப்போ மாமரம் இரண்டாக உடைந்து ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் மாறியது. அப்போ மாமரத்தை கொக்கு, மாமரத்தை அறுத்த கோன், கோன் என்றால் அரசர். இந்த இடத்துல அரசர் யாருங்க? முருகப்பெருமான். அதனால தான் கொக்கு அரு கோ என்று சேவல் கூட கூவுகிறது என்று மிக அற்புதமாக விளக்கமளித்தார் காஞ்சி பெரியவர். சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். ஓம் முருகா போற்று.